முன்பு காலங்களிலே ஒரு பட்டணத்தை பிடிக்க இராணுவம் புறப்படும். ரோம இராணுவம் அதனுடைய ஆயிரக்கணக்கான சிப்பாய்களோடு புறப்பட்டு போவார்கள். பின்பு இந்தியாவில் இருக்கும் பல புராணங்கள், சிற்றரசர்களுடைய சரித்திரங்களிலே பார்த்தால் போர் யுத்தங்களுக்கு போகிறவர்கள் ரதங்களிலும் குதிரைகளிலும் போவார்கள், காலாட்கள் போவார்கள். இந்த கடைசி காலத்தில் யுத்தங்களை நீங்கள் பார்த்தால் ஒரு பட்டணத்தை பிடிக்க அடுத்த நாட்டிலிருந்து குண்டுகளை ஏவுகிறார்கள். அந்த குண்டுகள் அந்த பட்டணத்தை சின்னாபின்னமாக்குகிறது. ஆகிலும் ஒரு பட்டணத்தையும் யாருமே இதுவரை பிடித்தது இல்லை. பட்டணத்தை பிடிப்பது ரொம்ப கஷ்டம். தாவீது அரசன் பட்டணத்தை பிடித்தான். அதற்கு எருசலேம் என்று பெயரிட்டான். சீயோன் கோட்டை என்ற இடத்திலே அவன் அரணான இடத்திலே பாதுகாப்பாய் தங்கி கொண்டான். அதை பிடித்து அங்கு தங்கி கொண்டான். அருமையானவர்களை, இப்படி பெரிய அரணும் கோட்டையும் இப்படி பெரிய பட்டணத்தையும் பிடிப்பது எவ்வளவு கடினமோ அவ்வளவு தூரம் நம்முடைய மனதை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவது ரொம்பவும் கடினமானது. நம்முடைய மனம் அடிக்கடி நம்மையே ஏமாற்றும். அது ஒரு ஆசையிலிருந்து இன்னொரு ஆசைக்கு தாவும், இன்னொரு துன்பத்திலிருந்து இன்னொரு துன்பத்துக்குள்ளே தாவி போகும். ஒரு துன்பம் 7ஆக பிரியும்படி அந்த மனம் ஏவுதல் அளித்து நம்முடைய மனமே ஒரு துன்பத்தை 7 துண்டாக பெரிய பெரிய துன்பங்களாக ஆக்கி போடுகிறது. ஒரு மனிதனுக்குள் அவனுடைய மனம் என்ன பேசுகிறது என்று கண்டறிவது கஷ்டம். நாங்கள் தேவதாசர்கள், அப்போஸ்தலர்கள், ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டு தேவனுடைய வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருந்தாலும் ஒரு மனிதனுக்குள் அவனுடைய மனம் என்ன யோசிக்கிறது, என்ன நினைக்கிறது, என்ன செய்யுகிறது, என்ன செய்ய யோசிக்கிறது என்கிறதை கண்டறிய எங்களால் முடியாது. இது நிமித்தம் நாங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதங்களிலே விழுந்து எங்களுக்கு வெளிப்பாடு வேண்டும் என்று கேட்டுத்தான் மேடையிலே நிற்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு எது தேவையோ அதை பரிமாறுவதற்குத்தான் எங்களை கர்த்தர் மேடையிலே நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் எங்களுக்கும் பிரியமானவர்கள். உங்கள் மனம் தகாத காரியங்களுக்குள் போகக்கூடாது என்பதை நாங்கள் அறிவோம். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.